அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை கண்டித்து போராட்டத்தில் அதிமுகவினரை கைது செய்த போலீசார் சட்டப்பேரவையில் யார் அந்த சார் வாசகம் பொறிக்கப்பட்ட பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள்? அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமல். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என அறிவிப்பு. ஞாயிறு விடுமுறையொட்டி சபரிமலையில் கூட்டம் அலைமோதியது. ஒரு நிமிடத்திற்கு 80க்கும் மேற்பட்டோர் 18ஆம் படி ஏறி தரிசனம். பிரபல மலையாள நடிகை ஹனிரோஸுக்கு தொழிலதிபர் ஒருவர் பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு. தனது உடல்வாகை அருவருக்கத்தக்க விதமாக விமர்சித்ததாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள ஹனிரோஸ். பெங்களூரில் 8 மாத குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி. HMPV வைரஸ் உறுதியான குழந்தை வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளவில்லை என தகவல். தமிழக மக்களுக்கு எதிராகவே ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை போர் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தொடர் தாக்குதல். ஹமாஸ் பயங்கரவாதிகள் 12 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் டயர்கள் வெடித்ததால் பரபரப்பு. விமானத்தில் டயர்கள் வெடித்ததை கண்டறிந்து விமானிகள் உடனடியாக விமானத்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.